வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளாட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். மீனம், குருவுடைய ராசியான மீனத்துக்கு இந்த மந்த்லி டிரான்சிஷன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஆகஸ்ட்டில் வந்து சனி வக்ரமாக இருக்குது, ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ப்ரொஃபஷனல் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து வேலைக்காக தேடிட்டு ரொம்ப அலைஞ்சி இன்னும் நடக்கலை, இன்னும் கிடைக்கல, போராடுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா, இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, இது வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கண்ணில் காமிக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்க, அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப டஃப் அண்ட் சேலஞ்சிங்காக இருக்குது, வெளியே வேலை போயிருமானே ஒரு பயமாக இருக்குது, மூவ் பண்ணிடலாமா, ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஏதாவது இப்போ இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு அது தேவையில்லை. இந்த மாதம் அவ்வளோ வேர்ஸ்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பெட்டராக நீங்கள் வந்து அதே இடத்துல கண்டினியூ பண்ணலான்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து மீனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்கம் சைடில் எப்படின்னா வருமானம் வருது, ஆனால் செலவுக்கேற்ற இன்கம் தான் வருதே தவிர ஒரு பெரிய லெவலில் சேமிப்புகளை கொடுத்துரும், பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து சேமிப்பு தரும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இல்லை. ஓகே, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ்க்கு இன்கம் இருக்குது. சரி, நமக்கு வந்து இந்த இஎம்ஐ இருக்குது, அந்த இஎம்ஐக்கு இன்கம் இருக்குது, லோன் இருக்குது, லோனுக்கு ஒரு இஎம்ஐ இருக்குது. இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து மீனமில் வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஃபேமிலி சைடில் ஓகே, என்ன தான் வந்து மனசுக்குள்ளே பலவிதமான குழப்பமோ, பலவிதமான கருத்து மோதல், பலவிதமான இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே மீனமுக்கு வந்து ஃபேமிலிங்கிறது அப்படியே ஒரு ஜென்டிலாக கொண்டு போயிடலாம். திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் வந்து பெருசாக ஃபேவராக இருக்குது, எல்லாமே நடக்கும், கிடைக்கும், வரணும், அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியல. அந்தளவுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்கிறேன் அந்த திருமண விஷயங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மூடு வந்து சம்டைம்ஸ் நல்ல மனநிலையில் இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க, சிரிப்பீங்க, ஜோக் அடிப்பீங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா கோவப்படுவீங்க, திடீர்னு வெறுப்பை காட்டுவீங்க, திடீர்னு கடுன்னு மாறும். அதுதான் அந்த ஜென்ம சனி. ஓவர் எதிர்பார்ப்பு கொடுக்கும். பார்ட்னர் கிட்ட ஓவர் எதிர்பார்ப்பு கொடுத்து அதில் வரக்கூடிய எமோஷனல் ஸ்ட்ரெஸ், அதில் வரக்கூடிய சண்டை சச்சரவுலாம் பண்ணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப வந்து மீட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் இந்த மாதம் குறைச்சிக்கலாம். அது நல்லது. முதல்ல செல்ஃபாக அவங்கள வந்து நீங்கள் கிளியராக பாசிட்டிவாக கொண்டு வரலாம், அதுதான் நல்லது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்கள் முயற்சிக்கு மட்டுமே ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரியான டைம் இது. வக்ர சனி என்ன பண்ணுவார்னா, என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்து வந்துடுவார். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா, நம்ம எதிர்பார்க்கறதுலாம் அங்கே எக்ஸாம்ஸில் வந்துருமா, இல்லை நாம் நினச்ச மாதிரி எல்லாமே ரூட்டு கிளியராக எந்த தடையும் இல்லாமல், எந்த ஒரு அப்டக்கல்ஸும் இல்லாமல் நம்ம வந்து படிக்க போக முடியும், சீட்ஸ் கிடச்சிரும், ட்ராவல் பண்ண முடியும், அப்படி இல்லை. இது என்ன எஃபர்ட் போடுறீங்க அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்குற நேரம். ஸோ மாணவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ண இது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து மீனமுக்கு வந்து பார்க்குறது என்னென்னா, இல்லத்தரசிகள், பெண்கள் மனநிலையை நல்லா வச்சுக்கணும். நீங்கள் ஜென்ம சனி வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸை கொடுக்கும், சம்டைம்ஸ் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை கொடுக்கும், சம்டைம்ஸ் அது தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனை கொண்டு வரும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும். நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணலாம், நிறைய மெடிடேஷன் பண்ணலாம், காமாக இருக்கலாம், மௌனவிரதம் இருக்கலாம், உங்களை செல்ஃபாக நீங்கள் யாரும் ரியலைஸ் பண்ணலாம், உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு சமமான மனநிலையை கொண்டு வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி லைஃப் கொண்டு போகும். இந்த மாதம் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும், இந்த மாதம் எதுலேயும் எந்த ட்ரபிளும் இருக்காது, இந்த மாதம் எல்லாமே ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே போராடி ஒன்றுனா செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு விஷயமும் ஒரு சேலஞ்சாகவும் ஒரு டாஸ்காகவும் தெரியுது. பொதுவாகவே இந்த மீனத்துக்கு அப்படி இருக்குது. இப்போ ஹெல்த்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, ஏதாவது ஆரோக்கியத்தை பெரிய தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். மீனம் இந்த மாதம் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த்தில் வந்து இது ட்ரபிள் கொடுக்கும், அது ட்ரபிள் கொடுக்கும்னு ஒன்றும் வரல. பட் ஓவராகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கணும், ஏன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக இருக்கணும். ட்ரக்கிங் போகிறீங்கன்னா சேஃபாக இருங்க.
எங்கேயாவது ஒரு அன்னோன் பிளேஸ்க்கு வந்து ரொம்ப இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறீங்கன்னா சேஃபாக இருங்க. கன்ஃபியூஷன் ஆகாமல் இருங்க. தேவையில்லாமல் ஹார்மோன் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து ஓவராக அந்த தாட் ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவாக போகுது, இல்லைனா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போகுது, அதனால் ஒரு ஆங்கர் வருது அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு ஹார்மோனை பாதிக்காத அளவுக்கு பார்த்துங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதம். திடீர்னு மனநிலை மாறும். ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும், ஒரு 3 நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 3 நாள் நல்லா ஃபிட்டாக இருப்பீங்க, ஒரு 3 நாள் வேறு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தெரிவிங்க. அந்த மாதிரி மாறி மாறி வரும் மீனம்க்கு. அண்ட் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி இது. ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களோட அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் அனுபவத்தில், உங்களுடைய திறமையில், உங்கள் அனுபவ அறிவில், உங்களுடைய ஒரு இதில் தான் நீங்கள் வந்து அது பெட்டர்மெண்ட் ஆகிட்டு கொண்டு போக முடியுமே தவிர எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து சாதகமாக அப்படி வந்து நடக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. மொத்தத்தில் மீனம் 2025 ஆகஸ்ட் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பு பலன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியல. பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பரவாயில்ல. செவ்வாயுடைய பார்வை பலம், குருவுடைய 4th பொசிஷனில் கூட சுக்கிரன், இது வந்து சுக சௌகரியங்களை கொடுக்கும், வாகன வசதிகளை கொடுக்கும், திடீர் பிரயாணம் கொடுக்கும், எல்லாத்துலேயும் ப்ளஸ் மைனஸ் கலந்து தான் இருக்குது. ஆனால் இது எவ்வளோ பரவாயில்ல. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நன்மை கலந்த ஒரு மாதமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக தசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ தசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோட இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 2.5 குவார்ட்டர் டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட் ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுன்னா இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறத. இப்போ தசா புத்தி இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும்போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ படி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷனால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும். பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம்.
ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லா இருக்கும்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது. www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயணன்.